சென்னையைச் சேர்ந்த மீனவர்களின் 7 விசைப்படகுகளை ஆந்திர மாநில அரசு பிடித்த விவகாரம் தொடர்பாக மீனவர்கள் ஒருநாள் பொது வேலைநிறுத்தம். பிடிப்பட்ட படகுகளை விடுவிக்க தமிழ்நாடு அரசு ஆந்திர மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டும். பிடிப்பட்ட படகுகளை விடுவிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள 16 மாவட்ட மீனவர்களையும் ஒன்றிணைத்து போராட்டம் நடத்த நேரிடும் மீனவர்கள் எச்சரிக்கை. சென்னை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகே கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதியன்று ஆந்திர மாநில அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட சென்னையைச் சேர்ந்த 7 மீன்பிடி விசைப்படகுகளை பிடித்ததை கண்டித்தும் பிடித்த படகுகளை உடனடியாக விடுவிக்க கோரியும் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள அனைத்து விசைப்படகு சங்கங்கள் மற்றும் மீன்பிடி தொழிற்சார் அனைத்து அமைப்புகளின் சார்பில் ஒருநாள் பொது வேலைநிறுத்தம் மற்றும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்ட கிராம மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின்போது ஆந்திர அரசை கண்டித்தும் பிடிப்பட்ட தங்கள் படகுகளை தமிழ்நாடு அரசு மீட்டுத் தரக் கோரியும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வின்போது செய்தியாளர்களை சந்தித்த சென்னை செங்கை சிங்காரவேலர் விசை படகுகள் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலசங்கத்தின் தலைவர் விஜேஷ் கூறுகையில், கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதியன்று சென்னையைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திர கடலோரத்தில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களின் 7 விசைப்படகுகளை ஆந்திர மாநில அரசு பிடித்து வைத்துள்ளது. இந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. இந்த செயலால் பல மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக நிதித்துறை அமைச்சரும் மீனவர் நலன் அமைச்சரும் வாக்குறுதி அளித்துள்ளார்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். இருப்பினும் எங்களின் 7 விசைப்படகுகள் தற்போது வரை விடுவிக்கப்படாமல் ஆந்திர மாநில அரசின் பிடியிலேயே உள்ளது. விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என்றால் மீனவர்களின் குடும்பம் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமத்தை சந்திக்க நேரிடும். எனவே இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு ஆந்திர மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு மீனவர்களின் 7 படகுகளை விடுவிக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் வரக்கூடிய காலங்களில் இதுபோன்று தமிழக மீனவர்களின் படகுகளை ஆந்திர மாநில அரசு பிடிக்காமல் இருப்பதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அப்படியில்லை என்றால் ஆந்திர மாநிலத்தில் பிடித்து தமிழகத்தில் கொண்டு வந்து விற்பனை செய்யப்படும் மீன் வகைகளுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்க வேண்டும். மீனவர்களின் 7 படகுகளை தமிழ்நாடு அரசு ஆந்திர மாநில அரசுடன் உரிய பேச்சுவார்த்தை மேற்கொண்டு மீட்டு தரவில்லை என்றால் இது தொடர்பாக தமிழகத்தில் உள்ள 16 கிராம மீனவர்களும் ஒன்றிணைந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் ஆந்திர மாநில அரசுக்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என்றார். மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து விசைப்படகு உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்க உடனடியாக எங்களுடைய படகுகளை விடுவிக்க தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இங்கே நாங்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஆந்திர மாநிலத்தை ஆந்திர அரசை கண்டித்து, ஏன்னா அராஜக போக்கு, ஒரு படகை பிடிச்சு வச்சா அந்த படகை தவறு செய்தா தவறுக்கு என்ன சட்ட ரீதியோ அதை செஞ்சு வச்சுக்கணும். 40-50 நாள் பிடிச்சி வச்சுக்கிட்டு இது மாதிரி அராஜகம் பண்றது சரியில்லைன்ற மாதிரி தான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. இதுக்கு நடுவில் ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய வளர்ப்பு இறால், வளர்ப்பு மீன், கடலில் பிடிக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எங்களுடைய படகுகளை மீன் பிடிக்க விடவில்லை என்றால் அந்த மீன்களை எல்லாம் இங்கு சந்தைப்படுத்தக்கூடாது, அதை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வச்சிருக்கோம். மாண்புமிகு நம்மளுடைய நிதியமைச்சர்கிட்ட, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்கிட்டையும், மாண்புமிகு நம்மளுடைய மீன்வளத்துறை ஆணையர் அவர்கிட்டயும் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். இதனால் வரையிலும் எங்களுக்கு அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான பதில் எதுவும் இல்லை. ஆனால் பத்திரிகையில் தமிழக அரசு ஒரு அறிக்கை விட்டாங்க, தமிழக ஆந்திர மீனவர்கள் ஒற்றுமையாக மீன் பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்கும்ன்ற பத்திரிகையில் ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க. அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் நம்மளுடைய அரசையும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர், ஆணையர் யாரையும் மதிக்காத ஆந்திர அரசு கண்டிச்சு எங்களுக்கு இந்த தருணத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தரணும்ட்டு அவரை மன்றாடி நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வேலை நிறுத்தம் செஞ்சுருக்கோம். பல லட்ச குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, வாழ்வாதாரத்தை இழந்து. நாங்கள் அறவழியில் தான் போராடுறோம், யாரையும் எதிர்த்து போராடலை. இதுவரையிலுமே நாங்கள் சுமூகமான நோக்கத்தில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா சொல்லியிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டே நீங்கள் அறவழியில் போராடினா உங்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் தீர்வு ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்கிட்டு தான் அறவழியில் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு தயவு செய்து ஒரு தீர்வை ஏற்படுத்தணும். இன்றைய ஒரு நாள்
வேலை நிறுத்தமே எங்களோட வாழ்வாதாரத்துக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. அடுத்து இதுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் கடற்கரை 14 கடற்கரை மாவட்டத்தில் இருக்க எங்களுடைய அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி பெரும் அளவில் நாங்கள் வேலை நிறுத்தம் செய்து எங்களோட எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்றதை இதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை வைத்து மீனவர்களை பிடிப்பது வெளிநாடுகளில் கூட அந்த அளவுக்கு இல்லை. இங்கே நம்மளுடைய பக்கத்து மாநிலத்தில் இது மாதிரியான செயல்கள் ஏற்க முடியாதது. இதையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.